சேர்ந்து பாடுவோம். என்னோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. கைகளை தட்டி பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். சொல்லுவோம். உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. பாடுங்க. குறித்திட்ட கால நம் வாழ்விலும் நிறைவேறுமே. நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் அது தாமதமாகாது. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. சொல்லுவோம். குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். பாடுவோமா? ஆமென் ஆம். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். one more time. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென்.
இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறோ. அவர் உண்மையுள்ள தேவனாய், ஆமென், வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஆமென்றதுக்கு. ஆமென், இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அப்படியே எழுந்து நிப்போமா? ஆமென், ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சத்தமா விசுவாசிக்கிறீங்கல்ல? ஆமென், ஆம். இயேசு சொன்னதெல்லாம், அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நீரை. ஓ, அவர் உண்மையுள்ள தேவன், உள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பர். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள, சொல்லுங்க அவரை பார்த்து, நீர் உண்மையுள்ள தேவனாண்டவரே, ஒன்றும் தவ. கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம், come on, sing it with me, ஆமென். இயேசு சொன்னதெல்லாம், ஓ, இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று நூற்றுக்கு அதிபதி சொன்ன வார்த்தையை போல ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை இந்த மாதம் கொடுக்கணும். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் பிடித்துக்கொண்டு ஓடணும். ஆமென். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வைத்திருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 41 41ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு. அப்ப பலனை புதிதாக்குகிற தேவன். இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை, உன் பலனை நான் புதிதாக்குவேன். ஹல்லேலூயா. ஆமா, உனக்கு நான் ஐஸ்வர்யம் கொடுப்பேன், உனக்கு நான் எல்லாம் கொடுப்பேன், நீண்ட ஆயுசை கொடுப்பேன், உன் சத்துருக்களை கொடுப்பேன், உனக்கு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லல. நான் உன் பலனை புதிதாக்குவேன். ஹல்லேலூயா. I will renew your strength. கர்த்தருக்கு மகிமை. ஏன் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து சற்று வித்தியாசமாய் பேசுகிறார்? ஒவ்வொரு மாதமும் நான் உன்னோட இருப்பேன், நான் உனக்கு துணை நிற்பேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன். இந்த மாசம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷனுக்கு நடக்கிறதுக்கு பலன் இல்லை, காரியங்களை சுமக்கிறதுக்கு பலன் இல்லை, எதிராய் வருகிற காரியங்களை எதிர்த்து நிற்க பலன் இல்லை. ஸ்தோத்திரம்.
சோதனையை கண்டும் பாடுகளை கண்டும் அஞ்சுகிற உலகத்துல நிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பலன் இருக்கிறது. ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்றதுக்கு அவனுக்கு பலன் இல்லாமல் போகும்போது அவன் என்ன செய்யறான்? அவன் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மனுஷன் உலகத்துல பலவீனப்படும் பொழுது பல காரியங்கள் தன் பலனை புதிதாக்கி கொள்வது ஏஜ் ஆக ஆக என்ன செய்யுது? சரீரத்துல பலவீனங்கள் வருகிறது. ஒரு 40 வயசு வரைக்கும் அந்த பலவீனம் நம்ம சரீரத்தை தெரியாது. ஏன்னா சரீரத்தில் இருக்கிற சத்துக்களை நம்ம சரீரம் எடுத்துக்கொண்டு ஓடும். ஆனா அந்த 40க்கு மேல 50 வரும் பொழுது நம்ம சரீரத்துல பலன் குறைய ஆரம்பிக்கும். அப்ப பலன் குறைய ஆரம்பிக்கும் போது அப்பதான் நம்ம பலத்தை புதுப்பிப்பதற்கு நம்ம சரீரத்துக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது சாப்பிடணும். அப்பதான் டாக்டர் போய் பார்க்கிறோம், மல்டிவிட்டமின் டேப்லெட் சாப்பிடுறோம், இன்னும் என்னென்ன உடம்புக்கு வேணும் அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். அந்த காலத்துல இந்த பிரச்சனை இல்லை. உணவே மருந்தாய் இருந்தது. இன்னைக்கு மருந்தே உணவாய் இருக்கிறது. ஆமா, ஒரு வேலைக்கு 10 டேப்லெட் 20 டேப்லெட் போடுற ஆள்லாம் இருக்குது. மாசத்துல 10,000 15,000 டேப்லெட் வாங்குற ஆட்கள். எதற்காக? தன் சரீரத்தில் பலன் குறைந்து போகிறது. உள்ள இருக்கிற அவயவங்கள் சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நமக்கு ஒன்று தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஓ பலனை நான் புதிதாக்குவேன். எவ்வளவு பெரிய வார்த்தைல. ஒரு கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனங்களுக்கு தேவை தேவனுடைய பலன். நடக்கணும், ஓடணும், எழுந்து நிக்கணும், காரியங்களை வாய்க்க பண்ணணும், சாதிக்கணும், குடும்பத்துக்காக செய்யணும், சபை வாழ்க்கையில நிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பலன் வேணும். பலன் இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப இந்த பலன் புதிதாக்கப்படணும். எனக்குள்ள இருக்கு. அந்த பலத்தோட இன்னொரு பலன் சேரணும். எனக்கு தேவன் மாம்சமான யாவருக்கும் இயற்கையாவே நம்ம சரீரத்துல ஒரு பலனை வச்சிருக்கார். ஆனா அந்த பலத்துல, மாம்ச பலத்துல, பைபிள் சொல்லுது அது பேர் என்ன? மாம்ச பலன். இந்த மாம்ச சிந்தை, மாம்ச பலன் இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஒரு மனிதனை தாங்கும். பைபிள் சொல்லுது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அந்த ஆவியில் என்ன இல்ல? பலன் இல்ல. சரீரத்தில் என்ன இல்ல? பலன் இல்ல. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்ல, இந்த மாதம் I will renew your strength. உனக்கு நான் பலனை கொடுத்து ஓட வைப்பேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். புதுப்பிப்பேன். வாசிக்கலாமா? எப்படிப்பட்ட பலன், எதற்காக இந்த பலனை கர்த்தர் கொடுப்பார்? ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே, அதுக்கு முந்தின பக்கத்துக்கு வாங்க, 29 முதல் 31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எழும்பு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்றது கூட சத்தம் இல்லை. உங்களெல்லாம் புதுப்பிச்சு தான் ஓட வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடுவதற்கு பலன் இல்லை. ஆண்டவருக்காக நிற்பதற்கு பலன் இல்லை. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு பலவீனம் என்னுடைய சரீரத்திலையும் என்னுடைய ஆவியில இருக்கு. நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அநேக சந்தர்ப்பத்தில் நம்ம சரீரத்தில் பலவீனப்படுறது எதனாலனா, ஆவியில உண்டாகிற காரியங்கள், ஆவியில உண்டாகிற பலவீனங்கள். நம்முடைய ஆவியை பலவீனப்படுத்துச்சுனாலே நம்ம சரீரம் என்னவாகும்? பலவீனப்பட்டுடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. எதுக்காக இந்த புது பலன்? ஆண்டவர் எதற்காக இந்த பலனை கொடுக்கிறார்? கடந்த மாதம் கிட்டத்தட்ட 20 நாட்கள் அதிகாலையில ஜெபம் பண்ணி இருக்கோம். ஆமென். நான் சந்தோஷப்படுறேன் அதுக்காக. ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. நீங்க எப்படி உணர்ந்தீங்களோ தெரியல, நான் அதை ஃபீல் பண்றேன். இந்த ஜெபம் நமக்கு அதிகமான பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. நல்ல சபை வாழ்க்கை, நல்ல ஜெப வாழ்க்கை, நல்ல வேத வாசிப்பு வாழ்க்கை, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவங்க ஒரு நாள் சோர்ந்து போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, எப்பயாவது என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து, என்னைக்காவது ஒரு நாள் தேவனை தேடி, என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறவங்களுக்கு பலன் இருக்காது. கர்த்தருக்கு மகிமை. அப்ப பைபிள் இங்க சொல்லுது, இளைஞர்கள் இளைப்படைந்து விழுவார்கள், வாலிபர்களும் சோர்ந்து போவார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் விழுந்து, பாருங்க, இளைஞன் ஓட வேண்டிய வயசுல ஓட முடியல, வாலிபன் எழுந்து சாதிக்க வேண்டிய வயசுல சாதிக்க முடியல. ஆனா நீங்க எந்த வயதா இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எதற்காக இந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த மாசம்? நீ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பணும், எழும்பணும், எழும்பணும்.
கர்த்தர் எதற்காக இந்த பலன் இந்த மாசம் கொடுக்க போறாரு சொல்லுங்க? நான் எழும்பணும் அப்படின்னா என்ன? என் ஸ்தானத்துல எழும்பி நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாம சோர்ந்து போறேன். இருக்கிற வேலை பெருசு, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பெருசு, என் குடும்பத்தை நான் தான் சுமக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் தான் காரியங்களை வாய்க்க பண்ணணும், நான் தான் என் பிள்ளைகளை வழி நடத்தணும், என் குடும்பத்தினுடைய பொறுப்பு என் மேல இருக்கிறது. ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய போராட்டம், ஒரு பக்கம் குடும்பத்தினுடைய தேவைகள், இதெல்லாம் நான் சுமக்கணும். இதன் மத்தியில என்னை எழும்ப விடாம ஒரு பலவீனம் இருக்கு. தேவைகளை நினைச்சா எழும்ப முடியல. என்னப்பா போன மாசம் தான் இந்த இவ்வளவு தேவை இருந்துச்சு, இந்த மாசம் தலைக்கு மேல இதை காட்டிலும் தேவைகள் அதிகம் இருக்கு. அப்ப நம்ம தேவைகளை பார்க்கும்போது, நமக்கு முன்னாடி நிக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? எழும்ப முடியாது. அப்படின்னா என்ன? ஓட முடியாது. நினைச்சா சோர்ந்து போவோம், நினைச்சு சோர்ந்து போறோம். நினைச்சா சோறு வரும் ஒண்ணு, நினைச்சு சோறு ஒண்ணு வரும். இது எப்படி கடக்க போறோம், இது எப்படி செய்ய போறோம், இது எப்படி நடத்த போறோம், இது எப்படி மாற போகுது, இது எப்படி நம்ம கடந்து போக போகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்ப முடியாம இருக்கிற அந்த ஒரு பலவீனத்துல கர்த்தருடைய பலன் இந்த மாதம் உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உங்களை எழும்பி பறக்க பண்ணுவார். எழும்புறது மட்டுமல்ல, உயர பறக்க பண்ணுவார். தேவனுக்கு மகிமை. இந்த காலையில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய சரீரத்திலும் இப்பொழுது இறங்குவதாக. இந்த மாதம் முதல் தேதியில கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல இறங்குவதாக. கடுகுகளை போல எழும்பி செட்டுகளை அடித்து உயர பறக்கிற அனுபவம், இந்த புது பலன் அவர்களுக்குள் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ். கர்த்தர் வர பலனே வித்தியாசமானது. ஆமென். இந்த வார்த்தையை கேட்க முடியாம தானே உலகத்தான் படுத்து கிடக்கிறான். இந்த வார்த்தை அவனுக்கு இல்லையே, பலன் கொடுக்கிற ஒரு தேவன் இல்லையே, சத்துவமற்ற தெய்வங்கள் தானே இருக்குது. அப்ப ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றார், இந்த மாசம் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு, நான் சொல்றேன் கர்த்தர் இந்த மாதம் உங்க பலனை புதிதாக்குவார். எதற்காக? எழும்ப முடியாத காரியத்தில் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியல, என் காரியங்களை சரிப்படுத்த முடியல, என்னால எழும்பவே முடியல. சில சொல்லுவோம், நான் ஒரு ஜான் ஏறினா 5-10 ஜான் கீழே விழுந்து போறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர்ட்ட கேளுங்க, இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? எழும்புவதற்கு பலன் கொடுப்பார். ஆமென். இரண்டாவது ஒரு பலனை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஹல்லேலூயா. 61ஆம் அதிகாரத்தில் ஏசாயா, the book of Isaiah chapter 61, 61ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற பலன் வித்தியாசமாக இருக்கும். எதற்காக இரண்டாவது அவர் பலன் கொடுக்கிறார்? 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடக்கிற பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமென். வரமாட்டேங்குது. இன்னும் சத்தமா இருந்திருக்கணுமே. வசனம் தான் ஒரு தேவ பிள்ளைக்கு பலனே. அல்லேலூயா. பாழாய் கிடந்த 3 காரியங்கள் எழுதுறார் பாருங்க. நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தது, பூர்வத்தில் நிர்மூலமானது, அல்லேலூயா, இடிந்து போய் கிடக்கிறதையும் என்ன செய்வாங்களா? புதிதாய் கட்டுவார்கள். கட்டுறதுக்கு ஒரு பலன் வேணும். கட்டுறதுக்கு பலன் வேணும். அதாவது வீட்டை புதுசா கட்டுறதுன்னா ரொம்ப ஈஸி. ஒரு புதிய இடத்துல பள்ளம் போட்டு கட்டணும்னா கட பள்ளம் போடுவான், பில்லர் போடுவான், எழுப்பிடுவான். ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு பில்டிங் இடிச்சு போய் கிடக்கு. அந்த இடிச்சு போன பில்டிங்கை இடிக்கிறதுக்கே 1 கோடி ரூபாய் வேணும். நம்ம நினைக்கிறோம் இது இடிச்சிட்டு ஒரு வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலயே. ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டடத்தை, இடிஞ்சு போய் இருக்கிற ஒரு கட்டடத்தை நிர்மூலமாக்கி அதெல்லாம் தோண்டி எடுத்து அதுல ஒரு புது கட்டடம் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இடிஞ்சு கிடக்கிறதையும் நிர்மூலமாய் கிடக்கிறதையும் நீங்க என்ன செய்வீங்க? கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால நீங்க புதிதாய் கட்டுவீர்கள். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அது இப்ப இல்ல, நெடுங்காலமா கிடக்குது, பாலாய் கிடக்குது. அதை உங்களால கட்டவே முடியல. பூர்வத்தில் நிர்மூலமாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அதுல சொல்றாரு, இடிந்து போய் கிடக்கிறவைகளை எல்லாம் நீ புதிதாய் கட்டுவார்கள். இன்னைக்கு கட்டுறது தான் மனுஷனுக்கு பலன் இல்ல. குடும்பத்தை கட்ட முடியல,
காரியங்களை வாய்க்க பண்ண முடியல, குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கட்ட முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிள்ளைங்க ஒரு பக்கம் போகுது, புருஷன் ஒரு பக்கம் போறாங்க, குடும்பம் ஒரு பக்கம் போகுது, நம்ம ஒரு பக்கம் போராடுறோம். ஏதாவது ஆயிடுமோ, என் பிள்ளைகள் கத்தரை விட்டு போயிருவாங்களோ, கட்ட முடியல. கத்த சொல்ல, அதை கட்டுவதற்கு தேவன் இந்த மாதம் பலன் கொடுப்பார். பூர்வத்தில் இடிந்து போனவைகளையும் நிர்மூலமானவைகளையும் பாலாய் கிடக்கிறவைகளையும் ஒரு தேவ பிள்ளை எழுந்து கட்டுவதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அதனாலதான் சொல்ல, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி. நான் சொல்றேன், கர்த்தருடைய பலன் இல்லாம உங்களால எதையுமே கட்ட முடியாது. நீங்க கட்டிடலாம் கட்டிடலாம் கட்டிடலான்னு பாக்குறீங்க, கட்ட முடியாது. அடைச்சிடலாம் பாக்குறீங்க, அடைக்க முடியாது. கர்த்தர் தான் காரியங்களை அடைப்பதற்கும் கட்டுவதற்கும் எங்க எப்படி நிர்மூலமாய் கிடக்குது. பூர்வத்திலேயே ரொம்ப காலமா சொல்ல, நெடுங்காலமா கட்டவே முடியல. அதை கட்டணும்னு பாக்குறோம். நான் சொல்ல, கட்டணும்னு ஒரு விருப்பம் இருந்தாலே தேவன் அந்த பலன் கொடுப்பார். கிடந்தா கிடக்கட்டும், போனா போகட்டும். சில நேரத்தில் வீட்டில் அப்படி நினைப்போம்ல, அது கிடக்கட்டும், அப்புறம் செஞ்சுக்கலாம் வேலையை. அது 3 நாளா கழட்டி போட்ட இடத்துலயே இருக்கும். சாப்பிட்ட தட்டு சாப்பிட்ட எடுத்து சிங்குக்குள்ளேயே கிடக்கும். அப்படியே ஒரு பலவீனம். கிடக்கட்டும், அது பாட்டுக்கு. ஸ்தோத்திரம். வீட்டில் எல்லாம் கேட்பாங்க, என்ன இப்படி கிடக்குதே? கிடக்கட்டும். நமக்கு ஒரு பலவீனம், செய்ய முடியல. அப்ப தேவன் அந்த காரியத்துல நமக்கு இந்த மாதம் என்ன செய்வாராம்? அதை கட்டுவதற்கு பூர்வத்தில் இடிந்து போனவைகள், நெடுங்காலமாய் பாலாய் கிடக்கிறவைகள், எல்லாத்தை கட்டுவதற்கு தேவனுடைய பலன் இந்த மாதம் உங்களுக்கு வரும். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரிசீவ் தி வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் வருகிறது. இடிந்து போனது, பாலாய் கிடக்கிறது, நெடுங்காலமாய் சும்மா கிடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமானவைகளை கட்டுவதற்குரிய பலனை உங்களுக்குள்ளே இந்த காலையிலே இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் இடிந்து போனதையும் நெடுங்காலமாய் பாலாய் கிடக்கிறதையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுவீர்கள். இந்த மாதம் தேவன் அதை கட்டுவதற்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார். 3வது வாசிக்கலாமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எதை கட்டுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Turn your Bible with me. 1 Kings chapter 19, 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து மௌனமாய் வாசியுங்கள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. எலியா படுத்து கிடக்கிறான். நடக்க கூட பலன் இல்லை. எதுக்கு பலன் இல்லை? நடந்து போறது கூட பலன் இல்லை. காரணம் என்ன? சூறை செடியின் கீழே போய் படுத்து கிடக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய தீர்க்கதரிசி எத்தனை பேரை ஜெயிச்சான். கர்மேல் பர்வதத்துக்கு போய் நிறைய ஜெயிச்சான். 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். அவ்வளோ கர்த்தருக்கு வைராக்கியம். நம்ம என்னதான் சில நேரத்தில் கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தாலும், என்னதான் சில நேரத்தில் ஆண்டவர் மேல பக்தி உள்ளவங்களா இருந்தாலும், சில நேரத்தில் சோர்ந்து போய் படுத்துறோம்ல, அப்பதான் நல்ல சோமண்டு போவோம். ஏதோ ஒரு சிந்தனை தாட் நம்ம மைண்ட்ல வந்துச்சுன்னா அப்படியே நம்மளை படுக்க வச்சிரும். ஆனா கர்த்தர் விட்டாரா அவங்கள? சொல்லுங்க, விட்டாரா? இத்தனை வருஷம் விட்டாரா? இத்தனை மாதம் விட்டாரா? ஜனவரி மாதத்துல வராத சோர்வா, பிப்ரவரி மாதத்துல வராத சோர்வா, ஒவ்வொரு முறையும் நம்ம படுத்திருக்கும் போதும் ஒரு தேவதூதனை போல கர்த்தர் வந்து என்ன செஞ்சாரு? உங்களை தட்டி எழுப்பினார். நீங்க நினைச்சீங்க இதோட நம்ம படுத்துருவோம், அவ்வளவுதான், இனி எழும்பவே முடியாது. நமக்கு இருக்கிற பலவீனத்துல இதுதான் கடைசின்னு எத்தனை முறை நீங்க நினைச்சிருப்பீங்க? நினைச்சீங்களா? நினைச்சிருக்கோம்ல, இதுக்கு மேல அவ்வளவுதான்ப்பா நான் நினைக்கிறேன், இதுதான் கடைசி. ஆனா யார்ட்டையும் நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க, யார்ட்டையும் நீங்க பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே பல முறை சொல்லியிருப்பீங்க, இன்று இதோட இன்னையோட அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன், இனி எழும்ப முடியாது. பலன் வந்துச்சா இல்லையா? சொல்லுங்க ஐயா சத்தமா. I felt in my spirit. என் ஆவியில நான் அதை உணர்றேன், நான் பார்க்கிறேன். உங்களுக்குள்ள தேவன் கிரியை செய்ததை நான் பார்க்கிறேன். இழுத்துக்கிட்டே போனோம், காலை இழுத்துக்கிட்டே போனோம். முடியல. ஸ்தோத்திரம். எழும்ப முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. தேவனை படுத்தா தூக்கம் வரல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து எழும்ப முடியாத உங்களை எலியா படுத்து கிடக்கிறான். அவ்வளவு பெரிய ஊழியக்காரனே சோர்ந்து போய் படுக்கிறதுக்கு வா. ஏன் ஆண்டவர் அதை எழுதி வச்சா தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு தேவ பலன் தேவை. சொல்லுங்க பாபா ஆமென். அவன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய பலன் ஆவியில வேணும் அவனுக்கு. கர்த்தருடைய பலன் இல்லாம நடக்க முடியாது இந்த பூமியில.
படுத்து கிடந்த எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்து அவனை சாப்பிட பண்ணி அந்த போஜனத்தின் பலத்தினால் அவன் 40 நாட்கள் இரவு பகலும் அவன் ஓடிட்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பலன் இந்த காலையில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து ஓடுவதற்கு எந்த வார்த்தை உங்களை தடை செய்யக்கூடாது, எந்த மனுஷன் உங்களை தடை செய்யக்கூடாது, எந்த பிசாசு உங்களை தடை செய்யக்கூடாது. படுத்து கிடக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எழும்பு, உனக்கு தேவ பலன் இருக்கிறது. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை படுக்க விட மாட்டார். நீங்க படுக்கணும்னு விரும்பினாலும் அவர் படுக்க, அதான் உண்மை. நீ இருக்கிற பலவீனத்தோடு 4 நாள் படுத்துக்கலாம் பேசாம அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்த 10 நிமிஷத்தோட பலன் வரும் பாருங்க, ச்சே நம்ம படுக்க கூடாது, எழுந்துச்சோமா இல்லையா? அந்த பலன் நம்மோடு கூட இருக்கிறது. எழுந்துங்க. கர்த்தர் இந்த மாதம் உங்கள் பலனை புதிதாக்குவார். எதற்கு? எழும்பி பறப்பதற்கு, உயர எழும்புவதற்கு, உயர பறப்பதற்கு. எதற்கு பலன்? நிர்மூலமானவைகளை கட்டுவதற்கு, பாலாய் போனவைகள் இடிக்கப்பட்டவைகளை ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா வருது சபைக்கு. உன் வாழ்க்கையை கட்டுவதற்கு தேவ பலன் வருகிறது. உன்னால அதை கட்ட முடியல மகளே, உன்னால கட்ட முடியாது மகனே. நீ நினைக்கிற விதத்து உயரத்துக்கு போகணும்னா நீங்க நினைக்கிறீங்க நம்ம சாதிச்சிடலாம். நான் சொல்ல, கர்த்தர் பலன் இல்லாம, கர்த்தருடைய பலன் உங்க மேல இறங்காம எதையுமே சாதிக்க முடியாது. சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் பலமா இறங்கினார். அவன் சாதித்தான். கர்த்தருடைய பலன் தான் இன்றைக்கு எலியா படுத்து கிடந்தான். அவனை ஓடுறதுக்கு பலன் இல்லை, சாதிக்க பலன் இல்லை. அதுக்கு பிறகுதான் கர்த்தருடைய பலன் வந்த பிறகுதான் அவன் 40 நாட்கள் கர்த்தருக்காக ஓடினான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடித்து சாதித்தான். இன்னைக்கு கர்த்தர் சாதிப்பதற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான எல்லார் வாய்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.